families, welcome to Madhushini Information Channel. So Madhushini Information Channel நாம் இன்னைக்கு எந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படினா எங்களோட காலேஜ்ல வந்து ஒரு காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படினா ஜூன் 26 வந்து சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு நாள். அதனால வந்து ஜூன் 24 வந்து இந்த காம்படிஷனை வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. போதைப் பொருள் ஒழிப்பு அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபஸ்ட்டு டாப் 3 மெம்பர்ஸ்க்கு மட்டும் ப்ரைஸ் கொடுப்போன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதில் வந்து செலக்ட் ஆகிருக்கிறேன். அந்த காம்படிஷனுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச்சை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச போகின்ற தலைப்பு போதைப் பொருட்களை ஒழிப்போம், சமுதாயத்தை காப்போம். மனிதா, சாதனைகள் காத்து கிடக்க சரித்திரங்கள் தன் பக்கங்களை உனக்காக விரித்து வைத்திருக்கிறது. அதனால் எப்பொழுதும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் சுயமாக மூளையினை சிந்திக்க விடு. குடும்பத்தையும் நாட்டையும் உயர்த்து. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இவ்வுலகில் போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் விற்பனை, போதைப் பொருள் பயன்பாடு ஆகியவை மிக பெரிய பிரச்சனையாகவே உருவெடுத்துள்ளது. இதில் நாம் கவலைப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், இவ்வுலகில் சுமார் 30 கோடி மக்கள், அதாவது பெரியோர் முதல் சிறியோர் வரை இந்த ஒரு போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கப்பட்டுள்ளனர். இது ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயமாகும். ஒரு மனிதன் வாழ்வில் ஒரு முறை போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறான், பின் அதற்கு அடிமையாகவே மாறிவிடுகிறான். இதற்கு காரணம் என்னவென்றால், போதைப் பொருட்களை பயன்படுத்தும் பொழுது மூளையில் ஒரு விதமான வேதியியல் மாற்றங்கள் ஏற்படும். இதுதான் அவனை தொடர்ந்து விடாப்பிடியாக அந்த பழக்கத்திற்கு அடிமையாகவே வைத்திருக்கிறது. இது நாளடைவில் உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் சீரழித்து விடும். புகைக்காதே, உன் அழகிய வாழ்வை பகைக்காதே. ஆயுளை அழித்திடும் புகையிலை வேண்டாமே, உன் உயிருக்கு உழை வைக்கும் புகையிலை வேண்டாமே. போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கப்பட்டவர்களுக்கு அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் ஆகியோர் இணைந்து பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகின்றனர். இருந்தாலும் பல மக்களால் இந்த ஒரு போதை பழக்கத்திலிருந்து விடுபடவே இயலவில்லை. இவர்களுக்கெல்லாம் நாம் அபராதம் விதிப்பதாலோ அல்லது சிறை தண்டனை கொடுப்பதாலோ, வீட்டை விட்டு வெளியே துரத்துவதாலோ இவர்களை நம்மால் காப்பாற்றவே இயலாது. மனம் இருந்தால்தான் மார்க்கம் உண்டு. ஆம், போதைப் பொருட்களால் ஏற்படும் விளைவு, தீமை ஆகியவற்றை உணர்ந்து மனக்கட்டுப்பாட்டுடன் இருந்தார்கள் என்றால் இவர்களை நம்மால் நிச்சயம் காப்பாற்ற இயலும். போதைப் பொருட்கள் சமுதாயத்தையும் குடும்பத்தையும் சீரழித்து விடுகிறது. சமுதாயம் என்றால் வருங்கால இளைய சமுதாயம் மற்றும் அவர்களின் எதிர்கால கனவையும் சீரழித்து விடுகிறது. ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும். அதனை நாம் தான் கண்டறிய வேண்டும். அதனை கண்டறிந்து அதன் வழி நடந்து பெரும் புகழையும் அடைய வேண்டும். எது சரி, எது நல்லது, எது கெட்டது என்று சிந்திக்கக்கூடிய திறனை இறைவன் நமக்கு இயற்கையாகவே வழங்கியுள்ளார். அதனை பயன்படுத்தி தீய பாதையிலிருந்து விலகி நம் கனவை நோக்கி செல்ல வேண்டும். போதையின் பாதை ஏனடா, போதை மன மானிடா, சதுர்ப்பு நில குளியடா, நரகத்தின் வழியடா, உயர்வதற்கு தடையடா, மிருகமாக்கு முனையடா, செந்தமிழ் கவிதை கேளடா, இயற்கை அழகை பாரடா, போதை இவற்றின் கொள்ளடா, இன்றே விழித்து கொள்ளடா, பிழைத்துக் கொள்வாய் மானிடா. சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் போதைப் பொருட்களினால் பல மக்கள் உயிரிழந்திருக்கின்றனர். இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறாமல் இருந்தால் இந்த சமூகம் உயரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஸ்பீச்சை தான் நான் அந்த காம்படிஷனில் வந்து பேசியிருந்தேன். ஸோ என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, என்னுடைய ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.